வெல்கம் டு ஆர்கே கிளாசிக் ஹோம் இன்டீரியர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற அலுமினியம் ஷட்டர்ஸ் உங்களுக்கு பிளாக்ல வந்து டிண்டட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அலுமினியம் ஷட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு தீமா விநாயகர் செட்டப்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் நெட் மாதிரி ஃபயர்லேயே செட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓமோ ப்ளஸ் ஸ்வஸ்திக்கோட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீமா செட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பரில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு புக் ஷெல்ஃப்ஸ் மாதிரி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கம் புக் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலேயும் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரலிக்கில் போட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஹாலில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ஃபால்ஸ்லையும் வித்து வந்து பார்த்தீங்கன்னா லூவர் பேனல்ஸோட பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி டிவி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சார்கோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அக்ரலிக்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். தீம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீம் கான்செப்ட் இந்த லேம் எடுத்து அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ்லாம் வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் யூனிட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிட் பேனல் மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன், இந்த பார்ட்டிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்பாபாவுடைய ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா தீம்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா ஃப்ரேம் செலக்ட் பண்ணி ஹெச்டி இமேஜ் எடுத்து அதை வந்து கிளாஸ்லேயே பிரிண்ட் பண்ணி அதை வந்து இன்பில்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் கம் ஸ்டோரேஜ் யூனிட். இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இன்னரில் ஃபுல்லாகவே வந்து கலரில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா கிளாஸஸ் கொடுத்துட்டு அதுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பிள் ஃப்ரேமிங் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா ஷெல்ஃப்ஸ் நிறைய ஃப்ரேம் சாமி ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வைக்கிறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஷெல்ஃப்ஸ் பண்ணியிருக்கோம். பூஜா இன்பில்ட் கிராக்கரி கம் வாஷ் பேஷன் யூனிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டேண்டம்லேயே கொடுத்துட்டோம். ஸோ இது எல்லாமே 3 feet above இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேண்டமில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட் சாஃப்ட் க்ளோஸுங்க. இது கீழே வாஷ் பேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன், பின்னாடி பேக் கவுண்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அக்ரலிக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டோர்ஸ் வித் டிண்டட் பிளாக் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக்கில் பண்ணியிருக்கோம். அக்ரலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆயில் புல்லோட்ஸ் கொடுத்துருக்கோம். வித்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லோட்ஸு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேட் பாஸ்கெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் பாஸ்கெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் கார்னர். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கோட பிலோ யூனிட் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் பிளைண்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்கோம். வால் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கரில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேப்ரிக் பேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ப்ரொஃபைல் டோர்ஸ் வித் இன்பில்ட் கிளாஸ் வச்சு மேலே லைட்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் கார்னர் கொடுத்துருக்கோம். எல் கார்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பார்த்தீங்கன்னா டால் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் வித் வார்ம் லைட். ஒரு 3 feet சிம்னி. இது 3 feetக்கு லேண்டிங்க்கு வந்து சிம்னி லேண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா நார்மலாக நம்ம ஹாபோட சைஸ் 2 அடி இருக்கும். அந்த 2 அடிக்கு ஏற்ற மாதிரி இந்த டால் பேண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 8+8 வந்து பார்த்தீங்கன்னா 16 ராக்ஸஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அலுமினியம் பிளாக்ல கொடுத்துட்டு கிச்சனோட இந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா காட் பண்ணியிருக்கோம். அந்த காட்டுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் பண்ணியிருக்கோம். குஷனுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். காட் வந்து பார்த்தீங்கன்னா பிலோவில் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சைட் கார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். சைட் கார்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஸ் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹேங்கிங்காக கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி பண்ணிட்டு புக் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரலிக் பேனலில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ எடுத்து க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பண்ணிட்டு ஃபேஸில் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இதில் அப்படியே பேக் கவுண்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹெட்ரெஸ்ட்டில் குஷன் மாதிரி வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டோட இது திக்னஸ் ஒரு 10 இன்ச்சுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயும் கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஒரு 4 ட்ரா கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே ஸ்டோரேஜாக பார்ட்டிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரா கொடுத்துருக்கோம். அப்புறம் பெட்ரூம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங், ஒரு எல் கார்னர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கோட பேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக சீலிங்கில் கம்ப்ளீட்டாக அக்ரலிக்லேயே பண்ணியிருக்கோம். அக்ரலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லோவர் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பேனல்லே பண்ணியிருக்கோம். 10 ஃபீட்டுக்கு 1 ஃபீட் லோவர் பேனலில் பண்ணியிருக்கோம். அது எல் கார்னரில் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் ஹேங்கர்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துட்டு டபுள் ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே டபுள் ட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ட்ராஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்கோம். அக்ரலிக்கில் பண்ணியிருக்கோம். அக்ரலிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொடுத்துட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா